Hi friends, welcome to Colorful Aari. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா long and short stitches எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல long and short stitch எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் silk thread வந்து double thread தான் வந்து எடுத்துக்கறேன். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த stitches பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்ல, நார்மலா செயின் போற stitches மட்டும் தான். அத கொஞ்சம் லாங் செயினா வந்து போடணும். இப்போ இந்த மாதிரி செயின் எடுத்துட்டு இந்த மாதிரி பக்கத்துலயே வந்து செயின் போடாம கொஞ்சம் லாங் செயினா வந்து போட்டுக்கங்க. எல்லா செயினுமே வந்து ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ரொம்ப சிம்பிளான stitches தான். இப்போ இந்த கார்னர் வந்துருச்சு. இங்க ஒரு லாங் செயின் போட்டுட்டு இப்போ இங்க ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் இங்க எடுக்கிற த்ரெட்டை நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட செயினுக்கு சென்டர்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செயின் போடணும். ஃபர்ஸ்ட் போட்ட செயினுக்கு சென்டர்ல போட்டுட்டு அடுத்து இந்த செயினுக்கு சென்டர்ல போடணும். இங்க இருந்து செயின் எடுத்து இந்த செயினோட சென்டர்ல போடணும். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட செயினுக்கு வந்து சென்டர்ல வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுக்கணும். இங்க எண்ட் வந்துருச்சு. செயின் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு செயின் வந்து திருப்பிக்கலாம். இப்போ இந்த சைடு எடுக்கல நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட செயினுக்கு சென்டர்ல ஒரு செயின் எடுத்துட்டு நெக்ஸ்ட் போட்ட செயினுக்கு சென்டர்ல வந்து செயின் எடுக்கணும். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட செயினுக்கு சென்டர்ல தான் வந்து அடுத்த செயின் வந்து எடுக்கணும். இது வந்து கேப் இல்லாம ரொம்ப நெருக்கமா வந்து ஃபில் பண்ணனும். இப்போ இங்க ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு செயின் எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட செயினுக்கு சென்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் செயின் போடுங்க. இப்போ இந்த மாதிரி கேப் இல்லாம வர்றதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த போட்ட செயினை கொஞ்சம் உள்ள தள்ளி ஸ்டிச்சஸ் வந்து நீங்க போட்டீங்கன்னா வந்து கேப் வந்து இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் உள்ள தள்ளிட்டு ஸ்டிச்சஸ் வந்து போட்டீங்கன்னா அதிகமா கேப் வந்து தெரியாது. இப்போ இங்க எண்ட் வந்துருச்சு. ஒரு செயின் போட்டு ஒரு ஸ்மால் செயின் போட்டு வந்து திருப்பிக்கங்க. இப்போ எடுத்துட்டு நம்ம போட்ட செயின் கொஞ்சம் இந்த மாதிரி உள்ள தள்ளிட்டு ஸ்டிச்சஸ் போடல உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து பெருசா தெரியாது. இந்த மாதிரி செயின் கொஞ்சம் உள்ள தள்ளிட்டு ஸ்மால் செயின் போட்டுட்டு இந்த சைடுல திருப்பிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட செயினுக்கு சென்டர்ல தான் வந்து த்ரெட் எடுக்கணும். இந்த மாதிரி செயின் கொஞ்சம் உள்ள தள்ளி ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க.
இந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு அனிமல்ஸோட பாடி பார்ட்டெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். இங்கே எண்டு வந்துட்டு ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு தான் வந்து இந்த சைடு வந்து திருப்பணும். இதுக்கு சென்டரில் ஒரு செயின் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ வந்து கேப் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ இங்கே ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு இது இந்த சைடில் திருப்பிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு சென்டரில் தான் வந்து த்ரெட் எடுக்கணும். இப்போ இதே மாதிரி தான் இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இதை வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ். இது ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ். இது வெறும் செயின் ஸ்டிச்சஸை மட்டும் வச்சு தான் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு அனிமல்ஸோட பாடி பார்ட்ஸு, ஹியூமன்ஸோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணலாம். இதோட அவுட்லைன் பார்த்திங்கன்னா பீட் கொடுக்குறனால கொடுத்துக்கலாம், இல்லை இதே கலர் சில்க் த்ரெட் வச்சு நம்ம ஃபில் பண்ணுறனால ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரே ஒரு ஸ்டிச்சஸை வச்சு நான் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன், அதை பார்க்கலாம். இதுதான் நான் போட்ட டிசைனோட ட்ராயிங். இப்போ நான் போட்ட டிசைனை பார்க்கலாம். இதுதான் நான் போட்ட டிசைன். இந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன். அவுட்லைன் வந்து பிளாக் கலர் சில்க் த்ரெட் வச்சு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் தான் வந்து உள்ளே வந்து நான் வந்து ஃபில்லிங் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் சில்க் த்ரெட் வச்சு அவுட்லைன் வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஜுவல்ஸ் பார்ட்டெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் தான் வந்து நான் த்ரெட் ஒர்க் வந்து பண்ணினேன். நான் இந்த ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த பீட்ஸோட கலரெல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த பார்ட் பார்த்திங்கன்னா நான் சுகர் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறேன். இந்த ஜுவல்ஸ் பார்ட் பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் பீட் வந்து கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி நீங்களும் ஏதாவது ஒரு டிசைன் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ட்ராயிங்கும் இந்த பிக்சரையும் பிளாகில் அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.